விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली। आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है। வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली। நாளாயிடுச்சு அடுத்த பாட்காஸ்ட் போட்டு. அது ஒரு தேவை இருக்கும் பேசணும்னு. பாருங்கள், நான் பேசுகிறேன், நீங்கள் கேளுங்க. அது ஒரு மனசுலேருந்து அப்படியே வரும், இன்றைக்கி இதை நம்ம பேசியே ஆகணும்னு. நடுவில் கொஞ்சம் ஒரு அமைதி தேவைப்பட்டுச்சு. இவ்வளோ எபிசோடுக்கு அப்புறம் பேசணும்னா அது உங்களுக்கு பச்சையாக தெரியும். சும்மா ஏதோ ஃபீல் பண்ணுறாரு டைம்னு. அப்படி ஒரே ஒரு எபிசோட் பேசியிருப்பேன். பாட்காஸ்ட் ஃபுல்லாக கேட்டவங்களுக்கு ஒரு எபிசோடில் அந்த கனெக்ட் இல்லாதது தெரியும். இது நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. அது எனக்கு தெரியும், சொல்ல மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இருந்தது. சரி, வேணாம், அமைதியாக இருப்போம், பேசலாம். எப்படி கேட்பாங்க, என்னாச்சு பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு சரி போயிட்டு இருந்துச்சு. டெம்பிள் பங்கி வேலை டெய்லி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வேணால் கொஞ்சம் பர்சனல் வேலைங்க, அடுத்த கதை எழுதிக்கிட்டு இருந்தேன். திருப்பி அதே காரணம்தான். டைம் வீட்டுக்கு வந்துட்டு தூங்குறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். உட்காந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு தேவையில்லை. அப்படிங்கிறத விட ஒரு ரெஸ்ட்டு ஒன்று தேவைப்பட்டுச்சு. சரி, குதிரவாலோட கடைசி எபிசோட் ராஜேஷோட பேசுகிறதோட முடிஞ்சிருந்துச்சு. இன்றைக்கி திடீர்னு இளையராஜாவோட பிரச்சனை ஒன்று ஆரம்பித்தாங்க. அவரதோட புக்குக்கு அம்பேத்கரையும் மோடியும் ஒன்றா சேர்த்து பேசிட்டார். முத்தலாக்கு இதை சப்போர்ட் பண்ணிட்டார். அதனால் அவரை தவறு ஒதுக்கலாம், எப்படி விட்டுப்பாடு செய்யலாமா, துரோகி ஊன்னு எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. என்னடா நீங்கள் ஊனா அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல் ரஹ்மான் ஃபேன்ஸ், ரஹ்மானோ ராஜாவும் பிரச்சனை இல்லை, ரஹ்மான் ஃபேன்ஸ் ராஜாவை திட்டுறது, அப்புறம் இதே விஷயத்தை ஜாதியவன் மாமா மாத்திர கேங் ஒன்று ஒரு காலம் வரும். அப்புறம் அப்படியே மாறி போயிட்டு அதில் எனக்கு ஏதோ சின்ன புக்கு, ஏதோ ஒரு அகாடமிக் புக்கில் ஒரு முன்னுரை எழுதியிருக்காரு. ஏதோ அவரோட அரசியல் பார்வை இருக்கும் பொழுது, ஒரு அரசியல் பார்வை ஒரு கலைஞனை பாதிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிற்கும் பொழுது, நான் ஃபேஸ்புக்கில் போய் ஸ்டேட்டஸாக போட்டேன். என்ன போட்டிருந்தேன்னா, சரி அவர் அப்படி சொல்லியே இருக்கட்டும், ஒரு தமிழகத்தின் தவிர்க்க முடியாத ஒரு வரலாறு இளையராஜா, ஒரு சமூக புரட்சி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆளை வயசான டைமில் ஒரு புக்கில் எழுதின ஒரு முன்னுரையை வச்சு அவர் நீங்கள் ஒதுக்க முடியும்னா தப்பு நம்ம மேலே தான். அவரோட அரசியல் எப்படி இருந்தாலும் நான் ராஜாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எழுதியிருந்தேன். என்ன ஆகிடுதுன்னா, இந்த ஒரு கலைஞன் அவனுக்கு ஒரு அரசியல் பார்வைங்கிறது அவனோட சுதந்திரம். இப்போ நான் எந்த ஒரு சைட்லேயும் இருக்கலாம், மையமாக இருக்கலாம், லெஃப்டாக இருக்கலாம், ரைட்டாக இருக்கலாம், அது என்னோடய சுதந்திரம். பொது வெளியில் பொதுவாக நமக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கும். மைனாரிட்டியை தவறாக பேசுகிறது தப்பு, அவங்கள இன்னொருத்தங்கிட்ட ஏற்றி விடுறது தப்பு, ஜாதிய வன்மத்தோடு இயங்குறது தப்பு. இதெல்லாம் பொது வெளியில் ஒரு மனிதனாக இருக்கிறதுக்கு ஒரு கருத்து இருக்கும். தனி மனுஷனாக அவன் யாருக்கு வேணால் சப்போர்ட் பண்ணுறதோ ஓட்டு போகிறதோ அதை நம்ம கேட்க முடியாது. அது இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிருக்கும் இந்த உலகமே கொடுத்த ஒரு விதி, ஒரு சுதந்திரம். நீ என்னவா நீ இருந்துக்கலாம். பொது வெளியில் போராடுறது மூலமாக அந்த மெஜாரிட்டியை ஒரு நல்வழிங்கிறது கூட இல்லை, ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒரு வழி நல்வழியாக இருக்கும். அப்படி இருக்குது. ஸோ அதை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். உடனே கங்கைமரனை போய் பார்த்துருப்பார். அவர் அதே கட்சி மாதிரி இவரும் பேசுகிறாரு சொல்லி ட்ரோல் எல்லாம் வர ஆரம்பித்தது. எனக்கு இளையராஜாவோட அரசியல் பார்வையோ, அவர் சங்கியாக இருக்காரோ, அது எல்லாத்தையும் தாண்டி அவரோட அந்த 5500 பாடல்களும் இவ்வளோ வருஷம் அவர் தமிழ்நாட்டில் செலுத்தி அவ்வளோ பெரிய இசையை ஜாதிய கட்டுமானத்திலேருந்து வெளியே கொண்டாந்து தமிழ்நாடு முழுவதும் இசை மரபை எல்லாத்தையும் உடச்சி எல்லா வீட்டு ரேடியோக்குள்ளேயும் கொண்டு போன விஷயத்த பண்ணவருக்கு இப்படி பண்ணாலுமே அவரை விட்டுறலாம். மதிப்பீடுங்கிறது அதை வச்சு செய்ய வேண்டிய தேவையில்லைங்கிறது ஒரு கருத்தாக இருந்துச்சு. அப்போது இதிலிருந்து விஷயத்துலேருந்து யோசிக்கும் பொழுது இந்த சோஷியல் மீடியாவில் என்ன ஆகுதுன்னா, எல்லாரையுமே பியூராக இருங்க அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷனை ஒவ்வொரு முறையும் கொண்டு வராங்க. அதாவது இந்த அட்ராசிட்டி பண்ணுற கும்பல் ஜாலியாக இருக்குது, இந்த ஒழுங்காக இருக்கணும், மக்களுக்கு நாங்கள் நல்லது சொல்கிறோம் அப்படிங்கிற ஆளுங்க தான் ரொம்ப ஒழுக்கமாக, ரொம்ப ரொம்ப பியூரிஃபையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுருக்கிற மாதிரி ஒரு பியூரிட்டி
விஷயம் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியும். ஸோ அது வந்து இப்போது அதாவது மனுஷன் வந்து கிரேவாகவே இருக்கக்கூடாது, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக பியூராக இருப்பான், பியூராக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குறதுல ஒரு ஐடியோட பின்னாடி இருக்கிற கருத்து பொய்யாக கூட இருக்கலாம். இப்போ நான் உள்ள பக்தாவாக இருந்து வெளியே நான் வேறு ஒரு கட்சி கூட நான் பேசிகிட்டு இருக்கலாம், ஒன்றும் செய்ய முடியாது யாராலையுமே. அது தனி மனிதனோட கருத்து சுதந்திரம். அவன் ஒரு கருத்தை கையெடுக்கிறான்னா அவனுக்கு நடந்த ஒரு தனிப்பட்ட விருப்பமாக இருக்கலாம், தனிப்பட்ட துன்பமாக இருக்கலாம், கருத்தாக இருக்கலாம், மாறக்கூடிய நிலையும் இருக்கலாம். ஆனால் இன்டர்நெட்டோட தொடர்ந்து தாக்குதலில் ஒரு மனுஷனால் மாறவே முடியாதுங்கிற கம்பல்ஷன் இருப்பான். அந்த எனக்கும் ஆயிருக்கு, நான் பண்ண தவறுகளுக்கு ஆயிருக்கு, எல்லாருமே ஒரு லேபிளிங் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுங்கிற மேட்டரில் ஓடும்பொழுது அவன் ஒரு குழுவாக சேர்ந்துக்கிறோம் சண்டை போடுறதுக்கு. நீ இந்த பக்கம் வரவே முடியாதுன்னு தடுக்கும் போது தான் பரவாயில்ல நான் இந்த பக்கமே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற குணம் வந்து ஒரு மனுஷனுக்கு வருது. ஸோ அப்படி போகும்பொழுது ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வரும். இளையராஜா வந்து இப்படி ஒரு சார்பாக இந்த பக்கம் அப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா அவரோட கலை வந்து தவறாயிடுமா? இப்போ வில் ஸ்மித் வந்து பலான்னு ஒரு ஸ்டேஜில் அறையும் பொழுது அவள் இத்தனை வருஷம் நடித்தது தப்பாயிடுமா? இப்போ ஜானி டெப்புக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, உடியாலனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, ரோமன் போலஸ்க்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, வைரமுத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, எல்லாமே மாறி 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 போகும்பொழுது அவர்கள் படைத்தவை என்ன ஆகுங்கிற கேள்வி வருது. ஒரு கலைஞனை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத விட கலைஞன் தவறாக இருந்தானா அவன் கலை தவறாகுமா அப்படிங்கிற கேள்விக்கே வரும். இதுதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது 2021 இளையராஜா ஒரு முன்னுரை தவறாக எழுதிட்டார்னா அவர் இவ்வளோ வருஷம் பண்ண கலையும் தப்பா? இல்லை ஒவ்வொரு நாளும் தன்னை ஒரு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? இல்லை பொதுவெளி சொல்கிற ஒரு நியாயத்துக்கு ஒரு கலைஞன் வரணுன்றாங்களா? அவன் ஆப்போசிட்டில் கூட இருக்கலாம். என்ன கேட்டால் இளையராஜாவோட பாடலும் இசை வரலாறும் பண்ண புரட்சியும் சமூகத்துக்கு போதும். இந்த வயசில் அவர் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறார். அப்போ ஒரு வாழ்நாளோட ஒரு குறிக்கோள் ஒரு சாதனைங்கிறது அவரோட கடைசி மூச்சு நிற்கிற வரைக்கும் பண்ணணுமா? என் கேள்வி அதுதான். அப்போது இப்போ எவ்வளோ வருஷம் இருந்தார், இப்போ வரைக்கும் அவர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? இவ்வளோ வருஷம் வாழ்ந்ததுக்கான இதெல்லாம் ஒரே நாளில் காணாம போயிடுமாங்கிற கேள்விக்கு வந்து நிற்குது. ஸோ ஒரு கலைஞனை ஒரு கேன்சல் பண்ணுறோங்கிறது சரியா? அப்போ அவனோட கலைஞனை அந்த இதுக்குள்ளே கொண்டு வர முடியுமா? இல்லை அது ஒரு இவால்வ் ஆகிற ஒரு ஸ்ட்ரக்சரா? இல்லை இது வரைக்கும் பண்ண படைப்பெல்லாம் பொய்யா? ஒரு படைப்பை கலைஞர்கள் எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதுக்கெல்லாம் ஆதி அப்படியே பின்னாடி போகலாம். எல்லாத்துக்கும் ஆதி மூலப்புருஷர் கலைகளுக்கெல்லாம் கலைஞர் ஒருத்தர் இருக்காருன்னா வேக்னர் எடுத்துக்கலாம். ஜெர்மனியின் வேக்னர் மிகப்பெரிய ஜீனியஸ். ஒப்பேரா, சிம்பனி எல்லாத்துலேயுமே அதோட அதிகபட்ச கலைத்தன்மையை வெளிப்படுத்திய ஒரு ஆள் வேக்னர்னா உங்களுக்கு தெரியும். சொல்லிட்டு அந்த அப்போகலிப்ஸ்னால ஒரு ஹெலிகாப்டர்ஸோட ரைட் ஆஃப் த வல்கேரிஸுங்கிற ஒரு பாட்டு போட்டிங்கன்னா நிறைய இருக்கும். அதிகமாக ஃபேமஸான ஒரு சின்ன ஒரு ஷார்ட் பீஸ், அது ஒரு பெரிய சிம்பனிலேருந்து ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. வேக்னர் ஒரு ஜீனியஸ். வேக்னரோட ஒர்க்கு கம்ப்ளீட்டட் ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா இசையில் அதுக்கப்புறம் ஒன்றும் மாற்ற முடியாது அப்படிங்கிற டிப்பு வேக்னர். அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் மாடர்னிசம் தான். வேக்னர் தொட்ட இடத்த யாரிலையும் தொட முடியல. அந்த ஒரு அவுட்புட், அந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் அதிகம். ஃபேமஸானார், பணம் சம்பாதிச்சார், ஜெர்மனியின் முக்கியமான நாகரிகத்தோட மிகப்பெரிய ஒரு கலைஞனாகிறார். அவர்கிட்ட இருந்து நாஜிசம் ஹிட்லரோட வேர்கள்லாம் வாக்னர்லேருந்து எடுத்துக்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்ன வரைக்கும் இருக்குது. அவருக்கு ஜூ ஆகாது, யூதவெறி டைமில் முக்கால்வாசி ஜெர்மன்களுக்கு அந்த யூதவெறி இருந்துச்சு, எழுதினார். அவர் ஒத்துக்கலை. அவர் வந்து கிறிஸ்டியானிட்டி திருப்பி தூய கிறிஸ்துவ பிறப்பெல்லாம் அவர் கலையில் கொண்டு வராரு. அந்த ரிங்ஸ் லெஜெண்டு லெபுட்ரையல் நிறைய இருக்கும். நெபுல் டெஸ்டன் ஐசிலேட் என்னென்னமோ எழுதி போடுவோம். எல்லாத்துலேயுமே அது இருக்கும். திருப்பி ஒரு பியூர் கிறிஸ்துவ நிலம் ஜெர்மனிலேருந்து பிறக்கணும். அந்த ஒயிட் பியூரிட்டி ஆஃப் ரேஸ் எல்லாம் அங்கேருந்து கிளம்புது. நீட்சே, நம்மளோட நீட்சே, ஜெர்மனி நீட்சே வந்து வேக்னரை கடவுளாக கும்பிட்டு அவர் தான் அடுத்த ஒரு கலைஞர்னு அவர் வந்து டயோனிசிஸ் மாதிரி அப்போலோவாக பார்க்குறாரு. வேக்னரை தன்னை டயோனிசிஸாக பார்த்துக்கிட்டார். வேக்னரோட பொன்னாட்டி காசிமா வேக்னர் நீட்சேக்கு லவ் இருந்துச்சுன்னு சொல்கிறது ஒன் சைட் லவ். அது அப்புறமா டைரி லெட்டர்களில் தெரிய வருது, அது தனி கதை. ஆனால் வேக்னரை கடவுளாக கும்பிட்டவர், அவர் தான் கலையோட கடவுள்னு எழுதினவர். வேக்னரோட அரசியல் பார்வை தெரிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி வந்துடுறார். நான் வெக்கப்படுறேன், வேக்னரோட பழகினதை நான் தவறாக கருதுறேன் அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு
வேக்னர் மிகப்பெரிய ஒரு விஷம்னு சொல்லி பின்னாடி வர நிலைமையும் நீட்சியோட வாழ்க்கையில் நடக்குது. ஆனால் அப்பையும் எழுதுகிறாரு, வேக்னரோட ஜீனியஸை நான் குறை சொல்லலை, அதை நான் கேள்வி கேட்க முடியாதுங்கிறார். ஸோ இப்போ உங்களுக்கு கேள்வி வருது, ஒரு மிகப்பெரிய ஒரு பல லட்சம் யூத மக்களை கொல்றதுக்கு காரணமான நாஜிசத்துக்கும் ஹிட்லருக்கும் அவனுக்கு முன்னாடி அந்த வேரெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காகிறதுக்கு காரணமான ஒரு வேக்னர் ஒரு ஜீனியஸாக இருக்கான். இப்போது அந்த கலைஞனையும் அந்த கலையும் எப்படி பார்க்குறது? இன்றைக்கி வேக்னரோட பாட்டு ஸ்பாட்டிஃபைல இருக்குது, அது யாரும் பேன் பண்ணலை. நீங்கள் உட்காந்து கேட்கலாம், கேட்டு பார்க்கும்போதும் கல்லதும் தண்ணி வரும், ஆச்சரியமாக இருக்கும், கோவம் வரும், சிரிப்பு வரும். எல்லா விதமான கலைஞன் ஒரு கலையில் செலுத்துகிற அத்தனை சக்தியுமே அதில் செலுத்தியிருப்பான். வேக்னர் வாழ்ந்துட்டான் கலைஞனா. ஆனால் வேக்னருங்கிற தனி மனிதனோட அரசியல் பார்வை தவறாக இருக்குது. அதில் யூதவெறி தெரியுது, அதில் நிறவெறி தெரியுது, ரேஸ் பியூரிட்டி பேசுகிறாரு இருக்குது. அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இது நமக்கு அப்புறம் ஹிட்லர்னு ஒருத்தன் வருவான், நாஜி பார்ட்டி வரும், ஹோலோகாஸ்ட் நடக்கும், தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த ஒரு பாசிச கலாச்சாரத்தோட ஆரம்பத்தோட வேறு வேக்னரோட இசை ஒரு காரணமாக இருந்திருக்கு. தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் புள்ளியை வேக்னர் ஆகிறாரு. அவரோட கருத்து பேப்பர்களோட ஹெட்லைன்ஸில் வருது. அவர் சொல்கிறது தான் அவர் சொல்கிற ஆளுங்க முக்கியமான ஆளை கருதப்படுற நிலைமைக்கு வரும்பொழுது நீட்சியக்கு எது புரியலை. ஒரு பெரிய ஒரு டிராகனை கண் முன்னாடி பார்க்குறாரு, வளருது, பார்க்குறாரு, ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் அதோட கலையோட அந்த புனிதத்துவத்தையும் மறுக்க முடியல அவரால். சாத்தானும் கடவுளும் சேர்ந்த ஒரு உருவமாக வேக்னர் நீட்சியம் நிற்கிறார். இங்கே தான் இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் நீங்கள் உலகம் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஒரு கலைஞனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அவன் கலையும் ஒன்றாக்க முடியுமா? இல்லைங்க. அவர் மேலே ஒரு தவறு இருந்தால், இப்போ வேக்னரோட இசையை கேட்கக்கூடாதுன்னு எங்கேயும் தடுக்கப்படலை, அதுக்கு இப்போயும் இருக்குது. இப்போயும் உலகம் ஃபுல்லாக விற்று தீருது. கிளாசிக்கல் சிம்ஃபனிஸோ சிடிஸோ ஸ்ட்ரீமிங்கில் வேக்னர் மிக அதிகமான இடத்துல தான் இருக்கார். கேட்குறவங்களோட மனசில் நாஜியும் ஓடாது, நீட்சியும் ஓடாது, ஹிட்லரும் ஓட போகிறதில்ல. ஆனால் வேக்னரோட இசைக்குன்னு தனித்துவமான கவிதை இருக்குது, காதல் இருக்குது, பக்தி இருக்குது, எல்லாம் அதில் வீரம், போர், சிறிதல், நார்ஸ் மித்தாலஜி எல்லாமே அவரோட கதைகள் அவரே லைன்ஸ் எழுதுவார். வாய்ஸுகள் அதிகமாக, ஒப்பேரா, எல்லாத்தோட எண்டிங் முக்கியமாக ஒரு உச்சம் ஒன்று ரொம்ப க்ரியேட்டிவ் பீக் அவரோட ஏறாவிட முடியுது. இப்போ நான் வேக்னரை நான் ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கக்கூடாதா அப்படின்ற கேள்வி வருது. அந்த கேள்வி இளையராஜாவுக்கும் வருது. இளையராஜாவோட அரசியல் பார்வையும் இளையராஜாவோட கலையும் ஒன்றா? வுட்டி ஆலன் தனிப்பட்ட முறையில் அவர் செய்த தவறுகளும் அவர் படத்தையும் கேன்சல் பண்ணுறது ஒன்றா? ரோமன் பொலன்ஸ்கிக்கோ ஜானி டெப்போட கேஸ் இன்னும் முடியல. அவர் மேலே தவறு இல்லைன்றாங்க, அவர் மனைவி மேலே தான் தவறுன்றாங்க. ஒரு பக்கம் தவறு இல்லை, நாங்கள் தவறு இல்லையோ, அடுத்த செகண்ட் ஜானி டெப்போட அத்தனை படமும் கேன்சல் பண்ணப்படுது. படம் இல்லாமல் உட்காந்து எல்லாம் ஓகே. இது வரைக்கும் அவர் பண்ண கலைக்கோட அர்த்தம் என்ன? இந்த டாப்பிக்கை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வேணாம்லாம் சொன்னாங்க. இது ரிஸ்க் இல்லை, நான் ஒரு முடிவு எடுக்கலை, ஒரு முடிவை சொல்ல, ஒரு கேள்வியை முன்னாடியே நான் வைக்க போகிறேன்டா அப்படின்னு. கலைஞனுக்கு மட்டும் ஏன் இந்த பியூரிட்டி பார்க்கணுங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. என்ன அப்போது மனிதர்கள் எல்லாருமே யோக்கியங்களா? ஒரு கலையை உள்ளே வாங்குகிற கன்சியூமராக, ஆர்டிஸ்ட்டாக, ஒரு ஆடியன்ஸ் அவனும் யோக்கியனா? எல்லாருமே கிரே ஷேடு தான், எல்லோரும் கருப்பு வெளியும் கலந்த ஒரு ஒரு கிரே நிற மக்கள் தான். அந்த பியூரிட்டி ஒரு கலைஞன்கிட்ட மட்டும் எதிர்பார்க்கும் பொழுது எங்கே தவறு வருது? ஏன் அவன் ஆர்ட்டு பியூராக இருக்கும்போது அவனும் பியூராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க? ஸோ ஜான் ஜினே அப்படின்னு ஒரு ஆத்தர், த செயின்ட் ஜான் ஜினே எழுதியிருப்பார் சார்த்தர். அவர் ஒரு மேல் ப்ராஸ்டியூட்டாக இருந்தவர், ஒரு கிகலோவாக இருந்தவர், ஒரு திருடனாக இருந்தவர் ஜெனே. ஆனால் அவர் ஜெயிலில் இருக்கும் பொழுது கிடைக்கப்பட்ட காகிதத்தில் எழுதப்பட்ட கதைகள் தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு புரிதத்துவமான ஒரு நாவலாக வெளியே வருது. ஜெனேவோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அவர்கிட்ட இருந்து வந்த ஒரு தெய்வீகமான கலைக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறது. அந்த பெயின்லேருந்து அவருக்கு அந்த ஒர்க்கு வந்துச்சுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு புக்கில் தனியாக வளர்க்குறார் சார்த்தர். தஸ்தோவ்ஸ்கியோட வழிகள் தான் தஸ்தோவ்ஸ்கியோட கலைகள். காஃப்காவோட வழியோ பயமோ தான் காஃப்காவோட கலைகள். இப்போ நீங்கள் சொல்கிற சாடிசம்ங்கிற வார்த்தை இருக்குது, சாடிஸ்ட்டுங்கிற சேடுன்னு ஒருத்தர் இருக்கார். ஜஸ்டின் ஒரு புக் எழுதியிருப்பார், 100 Days of Sodom. அதாவது சேடோ மேசோசிசம், சேட் அப்படிங்கிற வார்த்தை அவர்கிட்ட தான் வருது. அவரோட காம வக்கரங்கள், ஒரு வன்முறை மேலே உள்ள ஆசை உள்ள மனிதன் அதை செய்ய பயந்த ஒரு கோழை மனதில் ஒரு நடத்துகிற வக்கரமும் அவர் கதையாக எழுதி விற்று தீருது. ஸோ அந்த அழுக்கு கலையாக வரும்போது இது புனிதமாக மாறுது. ஸோ ஒரு கலைஞன் ஏன் தூய்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க? இல்லை அவன் தூய்மையாக தான் இருக்கணுமா? இல்லை தூய்மையாக இருந்தால் தான் தூய்மையான கலைகள் வெளியே வருமா? முதல்ல கலையில் தூய்மை இருக்கானே முதல்ல ஒரு கேள்வி. இங்கே தான்
ஒரு குழப்பம் வருது. இப்போ வேக்னரோட கொள்கை ஆன்டிசெமிட்டிசமாக இருக்கிறதுனால அவர்கிட்டருந்து சரியான கலைப்படைப்பு வரல நீ படித்து சொல்ல முடியாது. கடைசி வரைக்கும் வந்துச்சு. இப்போது நம்ம இவர் எஸ்ரா பவுண்டர் ஒரு கவிஞர், அவரும் கடைசி காலத்தில் ஃபாசிசத்துக்கு சப்போர்ட் பண்ணி முசோலினியோட அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரை டிபோர்ட் பண்ணி அவரை கேள்வி கேட்டு அவரை மதித்தவங்களாம் நீங்கள் இப்படி பண்ணலாமா ஒரு ரேடியோவிலலாம் ப்ரெசென்ட் பண்ணி முசோலினிக்கு ஜாலராக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கவிஞராக எஸ்ரா போன்றது மிகப்பெரிய ஒரு கவிஞர். அந்த கவிதையை அடிச்சுக்க ஒன்றும் இல்லை, கவிதை வழிகளேருந்து வரும்போது அழகாக வருது. ஆனால் அரசியல் பார்வை தவறாக போயிடுது அப்படிங்கிறத விட பொது வெளியில் அது தவறான ஒரு அரசியல் பார்வை. அவருக்கு அது நியாயமாக இருக்கலாம். இப்போ எங்கேருந்து கேள்வி வருதுன்னா, இப்பேற்பட்ட ஒரு கலைப்படைப்பை கொண்டு வர மனசு ஏன் அரசியல் பார்வையில் தப்பாக போகுது அப்படிங்கிற கேள்வியில் தான் அது முடியுது. ஸோ ஆர்த்தர் ரிம்பார்டு எடுத்துப்போம். ரிம்பார்டு மிகப்பெரிய ஒரு கவிஞர். 17 வயசில் ஆரம்பித்து 21லேயே அந்த கவிதையை எழுத விட்டுட்டு 35 ஆப்பிரிக்க காடுகளில் கால் வெட்டப்பட்டு கால் இழந்து முடியாமல் அப்புறம் திருப்பி ஒன்றும் இல்லாமல் இறந்து போன ஒரு மனிதர். ஆனால் ரிம்பார்டு 17 ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானத்துக்குரிய ஒரு கவிஞராக ஃபார்ம் ஆகிறான். குட்டி வயசில் ஊரை விட்டு ஓடி பாரிஸில் பெர்லின் அவங்க அந்த சரியலிஸ்ட் மூமெண்ட்டோட ஆரம்ப டைமில் இருக்கிற அத்தனை பேரோட பழகிய ஒரு அவர் எழுதுகிறாரு. த டிரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த சென்சஸ் அப்படிங்கிற வார்த்தை வருது. ஐம்புலன்களோட ஒரு கயாஸ் எனக்கு வேணும், ஒரு மேட்னஸ் வேணும், அதிலிருந்து என்னோடய கவிதைகள் பிறக்கும். அதிகமான ட்ரிங்கிங், எக்ஸசிவ் ட்ரிங்கிங்கு, என்னென்ன பழக்கம் இருக்கோ, செக்ஸோ எல்லாமே அந்த மேட்னஸ்குள்ளே வரும்போது தான் கவிதைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் டிரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த சென்சஸ். ஸோ இது எதுக்கு சொல்கிறோம்னா, ஒரு அழகான ஒரு கலைப்படைப்போ ஒரு பியூட்டி பிறக்கிறதுக்கோ உள்ள ஒரு மேட்னஸ், ஒரு பைத்தியகாரத்தனம் தேவைப்படுதுங்கிறதே கலையோட ஒரு ஆதி உணர்வாக இருக்குது. ஷேக்ஸ்பியரில் ஹம்லெட்டில் கூட த மெத்தட் இன் மை மேட்னஸ்ன்னு சொல்லுவார். என்கிட்ட ஒரு பைத்தியகாரத்தனம் இருக்குது, அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடு தான் கலை, அந்த மெத்தட் தான் ஷேக்ஸ்பியரோட கலை, அந்த மாதிரி தான் ரிம்பார்டோட கவிதை. ஸோ இப்போ ரிம்பார்டோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடு இருக்கும், சண்டை இருக்கும், கொலை, ஒரு கலவரம் இருக்கும், ஒரு பைத்தியகாரத்தனம் இருக்கும். ஆனால் அந்த அத்தனையுமே ஒரு அழகான வார்த்தையாக வடித்து பேப்பரில் வரும்பொழுது அந்த கவிதையை ரிம்பார்டை பற்றி தெரியாமல் படிக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு அழகியல், ஆனால் அந்த அழகியலுக்கு பின்னாடி இருக்கிற வழி ரிம்பார்டை பற்றி படிக்கும் போது தான் தெரியும். ஸோ இப்போது ஒரு கலவரத்தோட, ஒரு கயாஸோட, ஒரு மேட்னஸோட ஒரு சென்டரில் தான் ஒரு கவிதை உருவாகுது, ஒரு கலை உருவாகுதுங்கிற போது நம்ம அந்த கலைஞனை ஒரு முழு மனிதனாக, ஒரு பரிசுத்த மனிதனாக இருக்க நம்ம எதிர்பார்க்க வேண்டிய தேவை இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அவன் தவறாகவும் இருப்பான் அப்படிங்கிற ஒரு 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 ஒத்துக்கிற ஒரு தன்மை இந்த சமூகத்துக்கு வரணும். அவன் எப்படியோ இருந்துட்டு போகிறான், அவன்கிட்ட என்ன வருது இந்த சமூகத்துக்கு இருக்கிறது மட்டும் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற நிலைக்கும் வரலாம். அந்த அப்படியும் பார்த்தா அப்படி என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போது அவங்க என்ன வேணால் பண்ணலாம், சரியாயிடுமா அப்படின்னு பார்த்தா எல்லா கலையும் ஒரே மாதிரி மக்கள்கிட்ட வேலை பார்க்குறதில்ல, அதையும் ஒன்று இருக்குது. எல்லாரையுமே மக்கள் ஒரு கலைஞனை ஒரு ஜீனியஸுங்கிறது ஏற்றுக்கிறதும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு ஜீனியஸ் இந்த உலகத்தில் உருவாகிறானா அவனுக்கு அதுக்கான இடத்த கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அங்கே தான் உங்களுக்கு சரி அப்படி சொல்கிறீங்க. இப்போ வேக்னர் இப்போ இல்லாமல் வேக்னரோட மனது மாறி இருந்தால் ஹிட்லர் மாதிரி ஒரு ஆள் உருவாகாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது தான் ஒரு சின்ன தடை ஒன்று வருது. அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுங்கிற திருப்பி ஒரு கேள்வியாகவே முன்வைக்கிறேன். ஒருவேளை வேக்னரோட பாட்டை கேட்டு, நான் வேக்னரோட பெய்ரூத் ஃபெஸ்டிவல் மிகப்பெரிய ஃபெஸ்டிவல், அதுதான் ஒரு கலை. இப்போ பார்க்குற அத்தனை ஆர்ட் ஃபெஸ்டிவலுக்கும் முன்னாடி பெய்ரூத் வாக்னர் பண்ணது. அதில் ஹிட்லர் கண்டிப்பாக பார்த்து கண்கலங்கி உட்காந்தார மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த ஃபங்க்ஷனுக்கு ஹிட்லர் போகாமல் இருந்திருந்தா திருப்பி ஜெர்மன் இனம் யூதர்களை அழித்து மீண்டு வரணும் அப்படிங்கிற விதை அந்த ஃபெஸ்டிவலில் அவனுக்கு கூட மனசில் வந்திருந்துருக்கலாம். இப்போது நம்ம பார்த்த ஹிட்லரோட விதை அந்த ஒரு ஃபெஸ்டிவலில் வேக்னரோட இசை கேட்டு வந்திருக்கலாம். அந்த இடத்துல வேக்னர் அந்த இடத்துல இல்லாமல் இருந்திருந்தால் ஹிட்லர் உருவாகியிருப்பானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ அந்த கலை தானே ஒரு தவறான ஒரு வழிக்கு, தவறான ஒரு அரசியல் புரிதலை கொண்டு போகுது அப்படின்னு சொல்கிறது நீட்சே வரார். ஆனால் நீட்சேவால் அந்த கலைத்துவத்தோட அந்த தூய்மையை ஜீனியஸ் என்னால் ஒத்துக்க முடியுது, அதை மறுத்து பேச முடியல.
ஆனால் அவன் ஏன் இப்படி இருக்கணுங்கிற ஒரு கோவம் வரும்போது தான் இந்த உலகத்தோட குரூர் முகம் புரியுது. ஸோ இதுதான் ஒரு கலையோட ஒரு குழப்பம் இல்லை, கலையோட ஒரு இந்த பைத்தியகாரத்தனத்தோட அந்த வீரியம். அது ஒரு கடவுள் மாதிரி. அது மக்களை மயக்கி கட்டி போடுற ஒரு வேலையை செய்யும் பொழுது தவறாகவும் ஒரு அரக்கனாகவும் இருக்குது, ஒரு கடவுளாகவும் இருக்குது. வேகனர் அது ரெண்டுத்தையுமே கொண்ட ஒரு ஆளாக இருக்கான். நீங்கள் கடவுளாக பார்த்தீங்கன்னா கடவுள், ஒரு அரக்கனத்தை பார்த்தா அவனுக்கு அது அரக்கனாக தெரியுமா. இதுதான் இங்கே ஒரு பிரச்சனையாக போச்சு. இப்போ இளையராஜாவோட வாழ்க்கையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 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 தமிழ் மரபு இசையாக இருக்கட்டும், ஜாதி அடுக்கில் மாட்டிக்கிட்ட ஒரு இசை மரபை தமிழ் மக்களுக்கு கொண்டு போன ஒரு விஷயமா இருக்கட்டும், இவ்வளோ வருஷம் ஹிந்தியோட ஆதிக்கம் வேறு எந்த மொழியோட ஆதிக்கமும் இல்லாமல் இங்கேருந்து மற்ற மொழியிலையும் போய் கொலைச்சிய ஒரு ஆளை அவர் ஏன் பக்தியாக இருக்கார், ஒரு 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 இந்து மத கடவுளை போய் கும்பிட்றனால அவர் சங்கியாக இருக்கார். அவரோட ஆன்மீக தேடலை, ஒரு தனி மனிதனோட ஆன்மீக தேடலை எந்த ஒரு தப்புன்னு சொல்கிறதுக்கும் யாருக்கும் எந்த உரிமையுமே இல்லை. இங்கே தான் ஒரு விஷயம் வேறுபடுது. இது எப்படி சொல்கிறதுனா, ஒரு தனி அகத்தேடல் இப்படி தான் தேடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை இங்கே யாருக்குமே இல்லை. அவன் கனவுல தேடலாம், புத்தகத்தில் தேடலாம், ஆன்மீகத்தில் தேடலாம், இது புரட்சி மூலமாக தேடலாம், இது தன்னோட அரசியல் செயல்பாடு மூலமாக தேடலாம். ஒருத்தருக்கு ஒரு தேடல் இருக்கும். ஸோ இளையராஜா ஒரு நான் என்ன சொல்கிறது, அது ஒரு பெரிய ஒரு அந்த இளையராஜாவை தூக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு வரலாறில் ஒரு பாதி காணாமல் போயிடும். அது ஒவ்வொரு நாளும் அவர் பேசுகிற ஒவ்வொரு இன்டர்வியூவோட சின்ன சின்ன கிளிப்பையும் போட்டு அவர் தவறாக இருக்குன்னு என்ன ப்ரூவ் பண்ண ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தரை தூக்கி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட முடியாதா, அவரை தொடாதீங்க, இந்த டோன்ட் டச் இட்ஸ் ஆர்ட்ன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி பவு டு த கிங்குங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு கலைஞனை எப்போ தான் ஏன் வரவே கூடாதுங்கிறதும் இல்லை, ஏன் ஒருத்தரை கொண்டு வரக்கூடாதாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. சில பேருக்கு அந்த இடத்த கொடுக்குறதுல என்ன தவறுன்னு நான் கேட்குறேன். அதை அப்படி தான் பார்க்குறேன். ஒவ்வொரு இன்டர்நெட்டுங்கிறது தினம் 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 புது புது தகவல்கள் வச்சு நம்மளை நாமே ப்ரூஃப் பண்ணிக்கிற ஒரு களமாக இருக்கிறதுனால ஆல்ரெடி ஒற்றுக்கொள்ளப்பட்ட ஐகான்களின் வாழ்வும் தினந்தரம் ப்ரூஃப் செய்யப்படுகிறது நம்மளால், அவங்க கிடையாது. இளையராஜாக்கு நம்மளை எப்படி பேசுகிறாங்க கூட தெரியாது அவருக்கு, அவர் அடுத்த வழியாக பார்த்துட்டு போயிடுவார். நான் இளையராஜா ஃபேனாக இருக்கிறதுக்கு நான் என்ன ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இது எப்படின்னா, இளையராஜாவோட நியூஸ் முன்னரே எப்படி எழுதிட்டாரு, அம்பேத்கரையும் மோடியும் ஒன்றா ஈக்குவல்னு வச்சு எழுதிட்டாருன்னு சொல்லிட்டுன்னு ஒரு வரும்பொழுது அந்த கமெண்ட்டில் என் பேரை டேக் பண்ணுறான். அண்ணே அவருக்கு இது முட்டு கொடுத்தீங்கன்னா உன்னை அசிங்கமாக கேட்பேன். அடுத்த குறி இளையராஜாவுக்கு யார் சப்போர்ட்டாக பேசுவாங்களோ அவங்க பக்கம் திரும்புது. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இந்த ப்ரூஃப் தான் இங்கே பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. நான் விரும்புகிறேன்னா நான் விரும்புகிறேன், ஒவ்வொரு நாளும் நான் விரும்புகிறேன் அவர் நல்லவராக இருக்கணும்னு இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு ப்ரெஷர் வரும்பொழுது தான் ஒவ்வொருத்தரும் ஒரு நிழலுக்குள்ளே அந்த கதகத்தப்புக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு ஒரு சின்ன கூடு அமைச்சிக்கலாம். இல்லைங்க நான் இதுதான், நான் லெஃப்ட்டுங்க, நான் ரைட்டுங்க, நான் நியூட்ரலுங்க. இந்த ஒரு இடம் தன்னைத்தானே நிரூபித்துக் கொள்கிற ஒரு நிர்பந்தம் இந்த சமூக வலைத்தளமோ வாழ்க்கையை நமக்கு தந்துக்கிட்டு இருக்கு. தினம் நான் அழகாக தான் இருக்கிறேன்னு ஒரு பையனோ பொண்ணோ போகிற செல்ஃபி மாதிரியோ, தினம் நான் இங்கே தான் சாப்பிட்றேன், இங்கே தான் நான் காஃபி குடிக்கிறேன்னு காட்டிக்கிற மாதிரியோ அரசியல் வேறுபாடு கருத்து வேறுபாடுமே அப்படி இருக்குது. ஒருத்தர் அரசியல் மாறுபாடு மாறி தான் போட்டோம், கருத்து மாறி தான் போட்டோம். பொதுவெளியில் மொத்தமாக ஒரு கருத்தை சரின்னு ஒத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு கலையும் வேலை பார்க்குது. முஸ்லீம்களை இப்படி தவறாக சொல்கிறது, சித்தரிக்கிறது தவறுன்னு ஒரு விஷயம் வரும்பொழுது பொது கருத்தில் அது அதிகமான ஒரு பர்சன்டேஜில் இருக்கும் பொழுது மட்டும்தான் அது தவறுன்னு பண்ணவங்களுக்கு தெரிய வரும், மற்றவங்களுக்கு புரிய வருங்கிற கலை அதை தான் பண்ணுது. ஆனால் ஒரு தனி மனிதன்கிட்ட போய் நீ இப்படி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு விமர்சனம் பண்ணுறதுக்கான ஒரு உரிமை யாருக்குமே இல்லை. அவன் திருப்பி உன்னை பார்த்து கேட்கலாம், உன்னோட கொள்கை சரி, நீ யாரா சொன்னது அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த உலகத்தில் பதில் இல்லை. எல்லா கொள்கையும் தோற்று போன ஒரு பின்னவெளித்துவ உலகம் தான் இந்த உலகமே. இப்போதைக்கும் முதலியத்துவத்தில் மாட்டிக்கிட்டு சிக்கி உட்காந்துட்டு இருக்கோங்கிறது தான் உண்மை. எதுவுமே சரி அப்படின்னு ஒரு கொள்கை இருந்துச்சுன்னா உலகம் ஃபுல்லாக அந்த கொள்கையை தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும். அப்படி இல்லை, ஒன்றை அடித்து ஒன்று மேலே லாப நோக்கோட உலகமே ஒரு வியாபார பொருளாக இருக்கிற உலகத்தில் தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நாளைக்கு ரஹ்மானுக்கு நாளைக்கு ரஹ்மான் இடத்துல தப்பாக சொல்லிடக்கூடாது, ரஹ்மான் தவறுமா, ஒவ்வொரு நாளும் ரஹ்மான் தன்னை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, ஒவ்வொரு கலைஞனோ ரஜினியோ கமலோ விஜயோ சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற போது இந்த பொதுபிம்பம் மாதிரி எழுத்தாளர்களுக்கு இது வருது. நாளைக்கு ஒரு எழுத்தாளர் திடீர்னு கோபத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறேன்னா அவர் தவறானவர், அப்போ இது வரைக்கும் அவர் எழுதின அத்தனை புத்தகங்களும் தவறு. இதுதான் இங்கே பிரச்சனை. டெய்லி
ப்ரூவ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் ஒவ்வொருத்தருக்கும் வருது. சாதாரண கலை படைப்பு பண்ணாத மக்கள் அது பண்ண முடியல, அவங்களுக்கு அது பிரச்சனையாகவே இல்லை. அவங்க ப்ரூவ் ஆகிட்டாங்க. 96 வேலை செய்கிற சம்பளம் கொடுக்குறேன், வீட்டை நான் ப்ரூவ் ஆயாச்சு. ஆனால் படைப்புகள் மூலமாக தன்னை நிரூபித்து கொள்கிற கலைஞரோட வாழ்க்கையை இவங்க கேட்க ஆசைப்பட்ட வலைக்குள்ளே நீ வந்தால் மட்டும்தான் அவனை ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற கணக்குக்கான உரிமையை சமூக வலைத்தளம் கொடுக்குது. முந்தைய நியூஸ் பேப்பர்லையோ ரேடியோலையோ டிவிலையோ அவங்க வருவாங்க, நீங்கள் பார்ப்பீங்க. திருப்பி ரிப்ளை பண்ணதுங்கிற உரிமை உங்ககிட்ட இல்லை. நீங்கள் சொன்னாங்க யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் சோஷியல் மீடியாவில் யூ கேன் கமெண்ட், யூ கேன் ஷேர், யூ கேன் ரைட். உங்கள் கருத்தை நீங்கள் தெரிவிக்கலான்னு வரும்பொழுது நம்ம அவங்கள உரிமை கொள்கிறோம் அப்படிங்கிற விஷயம் வரும்பொழுது முந்தி அஃபிஷியலி சேங்ஷன்டு ஒரு நெட்வொர்க்கில் வரக்கூடிய கலைஞர்கள் அவங்க சொல்கிறதான் செய்தியே. மறுபரிசீலை, மறு வாசிப்பு, மறு விமர்சனங்கிறது அப்போ இல்லை. இப்போ உங்களால் முடியும் பொழுது கலைஞரோட வாழ்க்கையை நோண்டி பார்க்கலாம், டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு போகும்பொழுது அவங்க தூய்மையாக இருக்கணும்னு இந்த தூய்மைவாதத்துக்குள்ளே போகும்போது தான் உலகம் அப்படி இல்லைன்னு தெரியும் பொழுது தான் இவங்க மூஞ்சில் பலார்னு அறையும் பொழுது தான் அந்த கலைஞர்கள் மேலே கோபம் வருது. ஸோ அது அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ ஒரு கருப்பு வெள்ளை கலந்த இந்த உலகம்தான், அதாவது எவனுமே யோக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு உலகம்தான் அது. ஸோ பொதுத்தளத்தில் உழைக்கும் கருத்தாக்கங்கள் வேறு, அதுக்கான அரசியல் உழைப்பு வேறு. சில முறை சில விஷயம் ஒரு கருத்து இப்போது இளையராஜா அப்படி முன்னுரை எழுதுறதுக்கு அந்த சக்திகள் அவரை எழுத வச்சுருக்காங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலை, அவங்க என்ன பண்ணாங்க, அதுங்க ரொம்ப முக்கியம். அவர் ஆதரவாக ஒரு அம்பேத்கரையும் மோடியும் அவரால் வச்சு எழுத முடியுது, முத்தலாக் சட்டம் சரி அப்படின்னு இளையராஜா மண்டலத்தில் சொல்லி ஒரு முன்னுரை எழுத வைக்கிறாங்கன்னா நம்ம அவர் எங்கே நம்ம ஆதரிக்க தவறிட்டோம், அங்கே இருக்கிறவங்க எங்கே ஜெயிச்சிட்டாங்கங்கிறது கவனிக்கிற முக்கியம். இப்படி ஒரு ஐக்கான் அந்த பக்கம் இப்படி தவறி அந்த பக்கம் விழுந்து அவங்க பக்கம் கை கொள்ளப்படுறாங்கன்னா நமக்குன்னு உரிமை கொண்டாடின ராஜா எங்கே நம்ம இழந்தோம் அப்படிங்கிறத கவனிக்கணுமே தவிர நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னா ஒரு பக்கம் திரும்புறது மிகப்பெரிய தவறாயிரும். நாளைக்கு நீங்கள் நமக்குன்னு நம்மளோட கலாச்சாரத்தை செழுமையாக்கிற அத்தனை பேருமே நம்மளே ஒதுக்குறோங்கிற முறையில் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நாளைக்கு நமக்காக பேசிய, நமக்காக உழைத்த, நமக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த எந்த ஒரு ஐக்கானோ எந்த ஒரு வரலாறுமே மெதுவாக தரம் அழிஞ்சிக்கிட்டே வரும் அப்படிங்கிறத நான் பார்க்குற உண்மை. ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிற இதை வெர்ச்சுவல் வேர்ல்டில் ஃபிக்ஸ் பண்ண நினைக்கிற போது நடக்கிற ஒரு தவறு தான் இது. ஒரு மனிதன் ஃப்ளக்ஸ் தான், இந்த உலகமோ காஸ்மோஸோ ஃப்ளக்ஸ் தான், ஃப்ளக்ஸ் ஆகிட்டே இருக்கும். குட் பேட் இன்றைக்கி ஒரு முடிவுன்னு ஒரு கயாசில் மேட்னஸில் ஓடும்பொழுது அவன் இடத்துல நிற்கிறான், அமைதியாக வரான், கண்ணை மூடுறான், ஒரு கலைப்படைப்பை மனதிலேருந்து உரிக்கிறான். அது இசையோ எழுத்தோ கவிதையோ படமோ பாட்டோ எப்படியோ வருது. அந்த மேட்னஸ்லேருந்து வெளியே அவனை கொண்டு வரான். அது மேட்னஸாக இருக்காமல் பியூராக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது ஒரு தவறாகுது. அவன் தந்த அந்த கிஃப்டை வாங்கிக்கலாம், அவன் அதை எங்கிருந்தோ கொண்டு வரான். அந்த கிஃப்ட்டு உனக்கான நிலத்துக்கு உனக்கான மக்களுக்கு அது உதவுதா அப்படிங்கும்பொழுது கிஃப்ட்டை வாங்கிட்டு அவனை அமுச்சு விட்டுடுங்க, அப்படியே போகிறான். அந்த கிஃப்ட்டை கொண்டாடிக்கலாம், அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். இன்றைக்கி என் மனசில் ஓடினது இது ஒரு தனிப்பட்ட ஒரு டைட்டில் கொண்ட ஒரு பாட்காஸ்ட்டாக கூட இல்லை. எனக்கு தோணுது இது ஒரு 50வது பாட்காஸ்ட்டாக ஸ்பெஷல் பாட்காஸ்ட் மாதிரி யோசிக்க தெரில. ஏன்னா வோக்கலொலியின் பயணம் மிகப்பெரியது, அதனால் ஒரு நம்பரில் வச்சு அதை கொண்டாட முடியல. நீங்கள் தோணுச்சு ரொம்ப நாளாக பாட்காஸ்ட் போடாததுக்கு மிக வருத்தங்கள் தான். அவ்வளோதான். இது உங்களுக்கு ஜீவதராஜன் வோக்கலொலி. இன்றைக்கி சின்ன பாட்காஸ்ட் தான் கண்டுக்காதீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஜிபே நம்பர் இருக்கும், நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலமாக அடுத்தடுத்து எனக்கு வோக்கலோடைய பாட்காஸ்ட்டு பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இது உத்வேகமாக இருக்குது. அது தேவை, ஒரு சப்போர்ட் தேவை. அதுக்கு நான் விளக்கவும் நிறைய கொடுத்துட்டேன். ஸோ நன்றி. அடுத்து வீடியோலாம் அமைச்சிருந்தீங்க நிறைய பேர் பாட்காஸ்ட்டை பற்றி எப்படி வோக்கலோடி கேட்போம் அப்படின்னு நிறைய பேர் அமைச்சிருந்தீங்க. அதுக்கான எடிட்டிங் பண்ணி கிளிப்பெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு, அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் மற்றபடி எனக்கு எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. அந்த ஒரு பழைய அந்த புலம்புற விஜயராஜ் தாண்டி இப்போ அடுத்த வேலைகள் பார்த்து புது விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கிற டெம்பிள் மங்கீஸாக இருக்கட்டும், வோக்கலோலியாக இருக்கட்டும், விஜயராஜாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ என்னோட அந்த ஒரு கடந்து வந்த அந்த பாதையை கடந்து வந்த இருண்ட நாட்களில் நீங்கள் தான் என் கூட இருந்தீங்க. அந்த ஒரு 50 பாட்காஸ்ட்டு போட்ட நாட்கள் நினச்சி பார்த்தா தனியாக அடுத்து என்ன நடக்குமோ, எந்த ஒரு கதவும் திறக்காத ஒரு இருண்ட டைமில் தான் எல்லோரும் கூட இருந்தீங்க. உங்கள் ஒவ்வொரு மெசேஜோ, ஒவ்வொரு ரிப்ளையோ, ஒவ்வொரு ஷேரோ, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி என்ன போடும்பொழுதோ நான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் கலை இன்னும் என்னை விட்டு அழியலை,
என்னை யாரும் ஏமாற்றலை, நான் ஏமாற்றப்படலை, நான் ஏமாறலை, எனக்குள்ள அந்த கலை இன்னும் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு என்னை உயிர்ப்பிச்ச அந்த விதைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்த மக்கள் நீங்கள். ஸோ அதுக்கு ஒரு நன்றி திருப்பி. ஸோ அதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதான் நன்றி. இது உங்கள் விஜயவர்தராஜின் ஒக்கலொலி. விஜய் வரதராஜ் ஒக்கலொலி ஒக்கலொலி ஓக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜயவர்தராஜின் वकलोली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है.